அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்தபடி யூஜிசி நெட் அதோடைய ஜூன் மந்த்துக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்திருக்குது. ஸோ அதற்காக நம்ம வந்து பேப்பர் ஒன்ல என்னென்ன ஏரியாலாம் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் டைம் டிசம்பர் 2025 பேப்பர் ஒன்ல இதுக்கெல்லாம் அதிகத்துவமான முக்கியத்துவம் கொடுத்த கொஷின்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன அனாலிசிஸ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கொஷின்ஸையோ அல்லது இது ரிலேட்டட் டாபிக்ஸையோ ரெஃபர் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளைண்டாக போகிறத விட இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பேப்பர் ஒன்று அணுகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேத்ஸோட ஹைரார்க்கியல் தியரி. ஸோ நம்ம எல்லாருமே தெரிஞ்சதான் மேத்ஸோட ஹைரார்க்கியல் தியரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேசிக் நீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதோடைய ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போங்க. ரெண்டாவது யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க. அது வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, டீனு, சான்சலர், வைஸ் சான்சலர். ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய ஆர்டர் என்ன, யார் ஃபஸ்ட்டு வருவா, யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. அடுத்து நெட்வொர்க் சம்மந்தமாக நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வரக்கூடிய சில விஷயங்கள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஹேக்கிங்னா என்ன, ஸ்பேம்னா என்ன, குக்கீஸ்னா என்ன சரிங்களா, இது சம்மந்தமான ஒரு மேட்ச் த கொஸ்டின்ஸ் வந்து மேட்ச் பண்ணுற கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ இது சம்மந்தமான ரிலேட்டட் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. அடுத்து பொல்யூஷன், மெயினாக என்ன பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். ஸோ அது எதனால் ஏற்படுது சரிங்களா, என்ன அந்த கெமிக்கல், என்ன கெமிக்கல்னால என்ன பொல்யூஷன் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்போங்க. அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து வந்துருந்தது. அடுத்து வந்து சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போங்க. எதெல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் வரும், எதெல்லாம் வந்து ஹார்ட்வேரில் வரும் அப்படிங்கிறதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்போங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன், அந்த வாக்கிய வகைகள்னு சொல்லுவோம் இல்லையா, AEIO, இதை மட்டும் பார்த்துட்டு போனாலும் போதும். இதிலிருந்து 2 கொஸ்டின் வந்துருந்தது சரிங்களா, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எரிக்ஷன் தியரி, காக்னியோட தியரி. ஸோ இது சம்மந்தப்பட்ட அந்த காக்னிட்டிவ் தியரிஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருப்போங்க சரிங்களா. எல்லா தியரிஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மேட்ச் கேட்டிருந்தாங்க. அதில் மெயினாக எரிக்ஷன் இருந்துச்சு, காக்னி இருந்துச்சு. இது 2 வச்சு அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இது சம்மந்தப்பட்ட தியரிஸை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் பார்த்துருப்போங்க. அடுத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து 2020, அதை பற்றி 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் தியரட்டிக்கலாக கொஞ்சம் பார்த்துருப்போங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம வெப்சைட்லாம் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இது சம்மந்தமான கேள்விகளும் வந்து இடம்பெற்றுச்சு. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. அடுத்து லேன்னா என்ன, பேன்னா என்ன, வேன்னா என்ன, மேன்னா என்ன, அதாவது சொல்ல முடியாது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, பர்சனல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதோடைய ஆர்டர் என்ன, ஹைரார்க்கியல் ஆர்டர் என்ன, இதில் வந்து இது வந்து அதிகமான ரேஞ்ச், இது கம்மியான ரேஞ்ச் அப்படிங்கலாம் வந்து ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொஸ்டின் வந்து கேட்டுருந்துச்சு சரிங்களா. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆஷ்ரம், அதாவது நம்ம வாழ்க்கையின் படிநிலைகளோ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்துருப்போங்க சரிங்களா. அடுத்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், கண்ட்ரோலபிள் வேரியபிள் அப்படிலாம் சில வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. அது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் சரிங்களா, முக்கியமான சாப்டர். நம்ம பிஜிடிஆருக்கு பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு 9th யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கரிக்குலமும் பார்த்துருப்போங்க. அதில் வந்து டைப்ஸ்லேருந்து கரிக்குலம் சாப்டர்லேருந்து டைப்ஸ்லேருந்து கேட்டாங்க. அப்போ அந்த கரிக்குலம் சாப்டர்லேருந்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கூட இந்த தடவை கேட்கலாம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ரிஹென்ஷன், அதாவது 2 பேராகிராஃப், ஈச் பேராகிராஃப் வந்து 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஒரு பேராகிராஃபுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த பேராகிராஃப்லேருந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒன்று வந்து பியூர்லி வந்து தியரட்டிக்கலாக இருக்கும், இன்னொன்று வந்து என்னது நம்மளுடைய அர்த்தமெட்டிக், அதாவது மேத்தமெட்டிக்கலை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 10 ஆன்சர் பண்ணணும். அடுத்து அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் சரிங்களா. அது எதுவானாலும் இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கலாம், அல்லது ஜென்ரலான ஒரு விஷயமா இருக்கலாம். இதை வந்து நீங்கள் அசெண்டிங்கில் சொல்லுங்கள், டிசெண்டிங்கில் சொல்லுங்கள், அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண ஏரியா போன டிசம்பர் 25 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நம்ம போய் அங்கே அப்பியர் ஆகிறதுக்கும், ஸோ அப்போ லாஸ்ட் டைம் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ஸோ அது இது ரிலேட்டடாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நம்ம வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து கிடச்சா கூட போதும் சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும் சரிங்களா. ஸோ நம்மளுடைய டீச்சர் அகாடமியிலேருந்து ஸோ இந்த நெட்டு செட்டு பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்கு டெஸ்ட்டு பேட்ச் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பமுள்ள ஆசிரியர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் குழுவில் நினைச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோ சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம். இது நமக்கான சேனல், எஜுகேஷனுக்கான சேனல். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.